இன்னைக்கு என்ன நாள்? நான் கூட ஃப்ரைடே பண்ணீங்களோ நினைச்சேன். இன்னைக்கு என்ன நாள்? நேஷனல் சேஃப்டி டே, என்எஸ்டி. நம்ம இப்ப ஒரு பிப்ரவரி மாசம் ஒன்று செலிப்ரேட் பண்ணமே, அது என்னது? அதுவும் என்எஸ்டி தான். என்னது? நேஷனல் சயின்ஸ் டே. கைதட்டல் கொடுங்க அவங்களுக்கு. சூப்பரா. ஸோ இந்த நேஷனல் சேஃப்டி டே இது எப்படி வந்துச்சு, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரியணும். நம்ம நெட்டில் படிச்சுக்கலாம். இருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு பிள்ளை தான் நான், இல்லையா? நம்ம இந்த குடும்பத்துக்கு நானும் ஒருத்தன் தான். நான் கெஸ்ட் எல்லாம் கிடையாது. எப்போ என்ன ஃபங்க்ஷன்னாலும் நான் முன்னாடி வந்து நிற்பேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாத ஒரு ஃபங்க்ஷனை பண்ணக்கூடாது. இல்லை, இன்னைக்கு அவசியம் அந்த ஃபங்க்ஷன் இங்கே நடத்தணும் அப்படின்னு ராஜா நான் கேட்டுக்கிட்டாரு. கண்டிப்பாக நம்மளும் இது இங்கே நம்ம பள்ளிக்கூடத்தில் தான் முதல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அது ஒரு எந்த திட்டமும் இல்லை, கிடுகிடுன்னு ரெடி ஆகி நம்மளுடைய தலைமை ஆசிரியர் ஒத்துழைப்பும் இங்குள்ள ஆசிரியர்கள் ஒத்துழைப்பால் இந்த நிகழ்ச்சி நீங்கள் சிறப்பாக நடக்க போகுது. 1966 1966 இருந்து என்எஸ்சி அப்படின்னு ஒரு கவுன்சில் ஆரம்பிச்சாங்க. அது பேர் வந்து நேஷனல் சேஃப்டி கவுன்சில், தேசிய பாதுகாப்பு கவுன்சில் சொல்லுவாங்க. சரிங்களா? அது நம்ம தமிழில் சொன்ன தூய தமிழில் தேடணும். அது வந்து 1966 ஆரம்பிச்சு 1972 நான் பிறந்த வருஷம். இப்படி தான் ஞாபகம் வச்சுக்குவேன். எது சொல்ல வந்தாலும் ஏதாவது கோரிலேஷன். 72 அப்படின்னா என்னோட டேட் ஆஃப் இயர் ஆஃப் பர்த். 1972 ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமுக்கு பேர் என்னன்னா ஷீனா யாரு? SHE. ஷீனா அவள், இல்லையா? சி இஸ் எ கேர்ள் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த சியை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த சியோட SHE அதோட விரிவாக்கம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சேஃப்டி, ஹெல்த், என்விரான்மெண்ட். SHE என்னது? சேஃப்டி, ஹெல்த், என்விரான்மெண்ட். நம்மளுடைய பாதுகாப்பு முக்கியம், நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம், நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் சுற்றுப்புற சூழ்நிலை. இதை மூணையும் பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்னைக்கு வந்து என்எஸ்டி, நேஷனல் சேஃப்டி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். ஏன் சார் 72 ஆரம்பிச்சிட்டாங்க, அப்ப ஏன் சார் எங்க ஸ்கூலுக்கு இன்னைக்கு வந்து சொல்லி தரீங்க? போன வருஷம்லாம் சொல்லி கொடுக்காம விட்டுட்டீங்களா கரோனால கூட, இல்லையா? ஏன் அப்படின்னா இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த விழாவை செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு தீம் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு நோக்கம். ஒரு தீம்ல என்ன சொல்லுவோம்? தீம் டக்குன்னு வர மாட்டேங்குது பாருங்க. தமிழ் மீடியத்தில் படிச்சு தமிழ்ல வர மாட்டேங்குது. தீம் ஒரு குரூப். அது கரு. கரெக்ட், கரு. அழகா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு கரு. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் அந்த வருஷம் ஃபுல்லா நம்ம ஒர்க் பண்ண போறோம். இந்த வருஷம் ஃபுல்லா அந்த கருவை வச்சு தான் ஒர்க் பண்ண போறோம். என்ன கரு? நர்ச்சரைஸ் த யங் மைண்ட். நர்ச்சரைஸ் த யங் மைண்ட். குழந்தைகளின் மனதில் சேஃப்டி அப்படிங்கறத பெரியவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நடக்குதான்னு தெரிய மாட்டேங்குது. சரியா? இன்னும் எங்க வீட்டம்மா முந்த நாள் பயங்கர ஒரு ஆக்சிடென்ட் வீட்டுல. நான் திருப்பி சொல்வேன், சமைக்கும் போது போன தொடாத, சேஃபா பண்ணு. சேஃப்டி இன்னைக்கு வாங்கினதுக்கு வராம வரமாட்டேன்னு சொன்ன காரணம் தான். ஏன்னா என்னை வம்புக்கு இழுப்பீங்க நீங்க. இப்படி போன இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே சமையல். குக்கர் அப்பத்தான் வந்து விசில் வந்திருக்கு. என்னமோ ரொம்ப நேரம் விசில திறந்த மாதிரி அப்படியே குக்கரை திறந்துட்டாங்க. டம்முன்னு வெடிச்சு ஃபுல்லா பேஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லா காயமாகி தீக்காயம். சரிங்களா? இப்ப சேஃப்டிங்கிறது எவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லையா? ஸோ இதை வந்து பெரியவங்களுக்கு நாங்க எங்க போராடம்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ணா வந்து ராஜா அண்ணன் வந்து காகமா கரைகிறாரு, ஐசா உருகுறாரு. சில பேர் கேட்கறாங்க, சில பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா எனக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. ராஜா அண்ணன் சொன்னேன், டேய் நம்ம போய் பெரியவங்கிட்ட சொல்றத விட இந்த குழந்தைகிட்ட சொல்லுவோம். இவங்க தான் வந்து வருங்கால தூண்கள். இல்லைங்களா? நீங்க தான் வருங்காலத்துல ஒரு இன்ஜினியர், வருங்காலத்துல ஒரு டீச்சர், வருங்காலத்துல ஒரு சாதனையாளராக வரப்போறீங்க. நீங்க சயின்டிஸ்டா வரப்போறீங்க. சரிங்களா? அப்ப நீங்க சேஃப்டிய கத்துக்கிட்டா மட்டும் போராது, நீங்க ஃபாலோ பண்ணணும். சேஃப்டியை ஃபாலோ பண்ணணும், இல்லையா? எப்படி சேஃப்டியா இருக்கணும், அந்த ப்ரிகாஷன் எடுக்கணுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு வந்து ஃபயர் சேஃப்டியை பத்தி. நம்ம வந்து தீ விபத்துகள் நடந்ததுன்னா
அண்ணா வந்து ரொம்ப உரிமையா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்து பணம்லாம் வந்து ரொம்ப நிறைய பணம் செலவாகும். அவ்வளவு அந்த தீயணைப்பு அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்து இங்கே வைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஆகும். நம்ம ஸ்கூலுக்கு வைக்கிறதுனாவே அவ்வளவு ஃப்ரீயா செஞ்சு கொடுத்துருக்காரு. அவர் கைதட்டல் கொடுக்கலாமா? அதாவது நல்ல விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இல்லைங்களா? ஆனா நல்ல விஷயத்த செஞ்சு காமிக்கிறாரு, செயல்படுத்துறார். உலகின் தலை சிறந்த சொல் செயல். அதை நிரூபிக்கிட்டு இருக்க ராஜாவுக்கு வந்து என்னுடைய அன்பு தம்பிக்கு மனமார்ந்த பாராட்டு. ஏன் இந்த சிஎஃப்டியை பத்தி இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம், இவ்வளவு தூரம் நம்ம கிளாஸ் எடுக்க போறோம்? சரிங்களா? 16 ஜூலை 2004 ஞாபகம் இருக்குங்களா? இருக்காது. 16 ஜூலை 2004 கும்பகோணத்துல வந்து கிருஷ்ணா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஒரு ஸ்கூல் தீ விபத்துக்காகி, அதாவது தீ பற்றக்கூடிய அளவுக்கு தேவையற்ற பொருள்கள் ஒண்ணு, தீயை அணைக்கக்கூடிய எந்த வசதியும் இல்லாத ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டு 94 மாணவர்கள் கருகி உயிரிழந்திருக்கிறார். சரிங்களா? அந்த நிலைமை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வரணுமா? வரக்கூடாது. அதனாலதான் வந்து அங்கங்க சேஃப்டி எக்யூப்மெண்ட் வைக்க போறாங்க. நீங்க டெய்லி வந்து இன்னைக்கு அண்ணா சொல்லி கொடுக்கறத ஃபாலோ பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? இது வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் நடந்தா மட்டும் இல்ல, நாளைக்கு நீங்க இதை கத்துக்கிட்டு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா, இன்னைக்கு இப்ப ஃபயர் சேஃப்டி சொல்லி கொடுத்துட்டு போக மாட்டாரு. இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எத்தனை ஸ்டூடெண்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறாங்க? இல்ல பர்டிகுலரா ஒரு 2-3 பேர் அவங்களே ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லைங்களா? 15 பேர் இன்னைக்கு கத்துக்க போறாங்க. அது மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு மாசமும் இங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு 15 மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். சரிங்களா? அந்த ட்ரைனிங் எதுக்குன்னா, சார் நம்ம பள்ளிக்கூடத்தில் அப்படிலாம் நடக்காது சார், ஃபயர் நடக்காது. அதுக்காக இல்லை, நீங்க குடியிருக்கிற பகுதியிலேயே திடீர்னு ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு ஃபயர் ஃபைட்டரா மாறணும். சரிங்களா? நீங்க சின்ன பிள்ளை தான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு. அப்போ வந்து ஏனோ தானோ இங்க கத்துக்காம ஆக்கப்பூர்வமா கத்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் விஷயம், நம்மெல்லாம் வளர்ந்து ஏதோ கொஞ்சமாவது வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணி நான் படிக்க வந்திருக்கோம் இல்லைங்களா? பிறந்து 1 மாசம் கூட ஆகாத குழந்தைங்க, பச்சிலம் குழந்தைங்க இல்லைங்களா? 5 குழந்தைங்க அம்மா வயிற்றுக்குள்ள சந்தோஷமா இருந்திருக்கும் 10 மாசம். ஆனா அரைகுறையா அந்த குழந்தை பிறந்து 7 மாசத்துலயே குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வந்து எங்க வைப்பாங்க? இன்குபேட்டர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல வைப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. அம்மா வயிற்றுக்குள்ள கர்ப்பப்பைக்குள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு இன்குபேட்டர். சரியா? அந்த சூதோசனங்களை எல்லாம் உருவாக்கி டெம்பரேச்சர் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அது எலக்ட்ரிக்ல ஆப்ரேட் ஆகுது. அப்படியே பத்திக்கிட்டு எரிஞ்சு 5 குழந்தையும் அப்படியே கருகி இறந்துட்டாங்க. இது 31 ஜனவரி 2009. 29 மே 2017 இதே மாதிரி மும்பைல 4 குழந்தைங்க. இப்ப ரீசெண்டா சென்னையில பாத்தீங்கன்னா 2019 ஒரு குழந்தை இன்குபேட்டர் அப்படிங்கிறது எரிஞ்சு போனாங்க. யார் காரணம்? அந்த குழந்தை காரணமா? ஹாஸ்பிட்டல் காரணமா? ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த நர்ஸு காரணமா? அங்க இருந்த எலக்ட்ரீஷியன் காரணமா? யார் பொறுப்பேற்றுக்கிறது ரெடியா இருக்கா? நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, தவறுகள் எல்லா இடத்துலயும் நடக்கிறது. ஆனா அந்த தவறை தணிப்பதற்கு இப்படி ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட் இல்லை. அதைத்தான் நான் குறையா சொல்றேன். அதனாலதான் நம்ம பள்ளி மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு இது போகுது. சரிங்களா? அதை நம்ம செய்ய போறோம். இது வந்து எலக்ட்ரிக் ஒன்று சொன்னோம், இன்குபேட்டர் எரிஞ்சு பண்ண சொன்னோம் இல்லைங்களா? பில்டிங் கட்டுறாங்கப்பா. கட்டிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னு 2014 மௌலிவாக்கம்னு நம்ம சென்னையில் ஒரு இடத்துல கட்டிக்கிட்டு இருக்க பில்டிங் அப்படியே இடிஞ்சு 11 மாடி பில்டிங் அப்படியே இடிஞ்சு உளுந்து 61 பேர் இறந்து போயிட்டாங்க. எர்த்குயிக் வந்து இறந்து போகலாம், நிலநடுக்கம் வந்து இறந்து போகலாம். ஏன்னா அது வந்து இயற்கையின் சீற்றம் இல்லைங்களா? ஒரு சுனாமி வந்து இறந்து போறாங்க, ஒரு இயற்கையின் சீற்றம். ஆனா அந்த ஃபயர், இந்த பில்டிங் இடிஞ்சு விழுறதுக்குலாம் யார் காரணம்?
ஏதோ ஒன்று ஹியூமன் இல்லைங்களா, மனிதர்கள் தான் நம்ம உருவாக்கிக்கிறோம். அந்த தவறை செய்யாமல் இருக்கணும். அப்படி தவறு நடந்தால் அதை எப்படி காப்பாற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இன்னொன்று, ஸ்கூல் பஸ்ஸு தெரியும் இல்லைங்களா, நம்ம நன்மங்கலம் நன்மங்கலத்தில் ஸ்கூல் பஸ்ஸில் 6 வயசு பொண்ணு, எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு பஸ்ஸில் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்கூல் அவங்க வீடு வந்துச்சுன்னு இறங்கப்படுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறங்கி படி இறங்குறது வர்றதுக்கு முன்னாடி அந்த பஸ்ஸில் ஒரு ஓட்டை இருந்திருக்கு. அந்த ஓட்டை போய் அந்த பாப்பா கீழே விழுந்து அப்படியே நசுங்கி அப்படியே ரோட்டில் இறங்குச்சு. சரிங்களா? ஸோ இவ்வளவுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் தெரியுமா? இப்போ நான் சொன்னேன்ல, இவ்வளோ விஷயம் சொன்னேன்ல, இது எல்லாத்தையும் என்ன கேட்குறோம் தான் கேட்குறோம். செய்திகள் வாசிப்பது சொல்லுவாங்க, சென்னையில் தீ விபத்து, அவங்களுக்கு ஒரு சாதாரண நியூஸ், இறந்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். சரிங்களா? நம்மெல்லாம் வந்து நல்ல பிள்ளைங்க, நம்ம வந்து உணர்ந்து இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது பண்ணணும்னு துடிக்கிற மாணவர்கள். அதனால இந்த சரிங்களா, நம்ம எல்லாம் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்க போறோம். இந்த நேஷனல் சேஃப்டி டே அன்னைக்கு நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அதை வெறும் உறுதிமொழியா இல்லாம நம்ம செஞ்சுக்காங்க. சரிங்களா? யாருமே வந்து இனிமே வந்து அண்ணா அன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தீயை பார்த்து பயப்படக்கூடாது. தீயை பார்த்துமே ஐயோ ஃபயர் அப்படின்னு பயப்படக்கூடாது. அந்த ஃபயரை எப்படி அணைக்கணும், அதுக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் ஃபயர், அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் சொல்லி கொடுக்க போறாங்க. தீ விபத்து நடக்கிறது எண்ணெய் கொட்டி எரியும், கேஸ் பத்திட்டு எரியும், எலக்ட்ரிக் வயர் பத்திட்டு எரியும் இல்லைங்களா? எத்தனையோ விதமான ஃபயர் இருக்கு. ஒவ்வொரு ஃபயருக்கும் ஒவ்வொரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷன், அது அந்த தீயை அணைக்கிறதுக்கு ஒவ்வொரு விதமான பொருள் பயன்பாடு இருக்கும். அதெல்லாம் அண்ணா சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்கும்போது உங்க மனம் சிதறாமல் கவனிச்சு கேட்கும். சரிங்களா? ஸோ அதனால நம்ம சேஃப்டி ஆஸ்பெக்டுக்காக முதல்ல வந்து பண்ண போறோம் அப்படின்னா, நான் பேசணுங்கிறதுக்காக ரிமூவ் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாமே வந்து என்ன பண்ணலாம், தயவு செய்து ஃபர்ஸ்ட் கரோனா சேஃப்டிக்கு என்ன பண்ணலாம், மாஸ்க் போடணும். மாஸ்கை ப்ராப்பரா போடணும். மனசை தொடும். நம்ம கண்டிப்பா வந்து நம்ம ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு பண்ணணும் அப்படின்னு. குட்டிமா, நம்ம அளப்பிறந்தவர்கள் கிடையாது. சரிங்களா? டோன்ட் கிரை. நம்ம எல்லாம் ஆள பிறந்தவர்கள், சாதிக்க பிறந்த. நம்ம ஏதாவது இந்த சொசைட்டிக்கு பண்ணணும். சரிங்களா? இனிமா அந்த மாதிரி ஒரு விபத்து நடக்காம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது பண்ணணும். சரிங்களா? சரி பாப்பா, ஒரு சூப்பரா கைதட்ட கொடுங்க. வெரி குட், வெரி குட். சரி, நம்ம நல்ல விஷயங்கள் செய்யும் போது மாஸ்க் போட்டுக்கோங்கண்ணா. எல்லா பேரும் மாஸ்க் போட்டுக்கணும். ரெண்டாவது, பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும்னா ஹெல்மெட் அவசியம் போடணும். இதையே உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? கவனிக்கிறீங்களா? உங்ககிட்ட ஏன் சொல்றேன் ஹெல்மெட் போடணும்னு? நீங்களா பைக் ஓட்ட போறீங்க? யார் ஓட்டுவா பைக்கு? உங்க அப்பா அம்மா ஓட்டுவாங்கல்ல, அவங்க இனிமே ஹெல்மெட் இல்லாம போட்டு போனான்னு என்ன சொல்லணும், கூப்பிட்டு ஹெல்மெட்டை போட்டு போங்க சரியா அப்படின்னு சொல்லணும். ஹெல்மெட் யாரை பாதுகாக்கும்? யார? தலையில போட்டா என்ன பாதுகாக்கும்? தலையில இருந்து இருக்கிற மூளையை பாதுகாக்கும். சரியா? அப்ப யாரு ஹெல்மெட் போட மாட்டாங்க? கைது எடுங்களா? மூளை இல்லாதவங்க தான் இனிமே ஹெல்மெட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கவலை இல்லை, மூளை சதனாலும் ப்ராப்ளம் இல்லை, இருக்காது இல்லை. அப்ப மூளை இருக்கிறவங்க இனிமே கண்டிப்பா ஹெல்மெட் போடணும். உங்க அம்மா அப்பாட்ட சொல்லுவீங்களா? நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவோமா? அவங்க எல்லாம் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுறீங்க. சூப்பர். நம்ம எல்லாம் முன்னோடியா இருக்கணும், ஒரு முன்மாதிரியா இருக்கணும். கார்ல போகும்போது சீட் பெல்ட் போட்டு தான் போகணும். மொபைல் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாது. சிக்னலுக்கு கரெக்டா மரியாதை கொடுக்கணும். கிரீன் சிக்னல்லாம் நிக்கணும், எல்லோ சிக்னல்லாம் ரெடியா நிக்கணும், அவ்வளவுதான், போகக்கூடாது. ரெட் விழுந்ததுன்னா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணி நிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்க வந்து பெரிய பசங்க மாதிரி உங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லணும். பைக்ல கார்ல போறீங்க, உங்க அப்பா வந்து சிக்னல் போறாங்கன்னா நில்லுங்க, எதுக்கு போறீங்க, நீங்க சொன்னது கேட்டா உங்க அப்பா நிக்கணும். சரிங்களா?